கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் கூறின ஒரு வார்த்தை. அவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். அந்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் எவ்வாறு தம்மிடத்திலே இழுத்துக்கொண்டார் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கிறார். தேவன் இங்கு கூறும்போது என்ன கூறுகிறார் பாருங்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். இந்த வார்த்தையிலேயே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது அல்லவா? இவருடைய இரக்கம், இவருடைய கருணை, இவருடைய காருண்யம், இவை அனைத்தும் இந்த வசனத்திலே வெளிப்படுகிறது. இந்த உலகத்திலே அநேக விதமான கயிறுகள் இருக்கிறது. பல மனிதர்கள் கயிறுகளால் கட்டப்படுகிறார்கள். எதற்காக கட்டப்படுகிறார்கள்? சித்திரவதை செய்யும்படி, கொல்லப்படும்படி கட்டப்படுகிறார்கள். பல நேரங்களிலே சில மிருகங்களை இந்த கயிறுகளால் கட்டி இழுக்கிறார்கள். அப்படி இழுக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த மிருகங்களுடைய கழுத்திலே, கால்களிலே காயங்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கழுத்திலே கட்டி இழுப்பார்கள். அப்படி கட்டி இழுக்கும் போது தழும்பு ஏற்படும், புண்கள் ஏற்படும் இல்லையா? இதையெல்லாம் நாம் பார்க்கிற ஒன்று. ஆனால் இந்த இடத்திலே மனிதரை காயப்படுத்துகிற ஒரு கயிறு அல்ல. உலகத்திலே பலவிதமான கயிறுகள் இருக்கிறது. அந்த கயிறுகளை எல்லாமே காயப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தேவன் இங்கு கூறுகிற கயிறானது உலகத்திலே தயாரிக்கப்படுகிற கயிறு அல்ல. அப்படியானால் எந்த கயிறை தேவன் இந்த இடத்திலே கூறியிருக்கிறார்? அன்பின் கயிறு. வித்தியாசமான ஒரு வார்த்தை. மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை தேவனை விட்டு பின்வாங்கி சென்றார்கள். எவ்வளவு நன்மை செய்கிறாரோ அந்த நன்மையை மறந்தவர்களாய் மறுபடியும் விக்கிரகங்களை ஆராதித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு விரோதமாய் மிகப்பெரிய பாவத்தை, கொடூரமான பாவத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவர்களை கட்டி இழுத்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதர்களை, அவரால் நேசிக்கப்படுகிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை எவ்வாறு தம்மிடத்திலே இழுக்கிறார் என்றால் அன்பினால் இழுக்கிறார். அவருடைய அன்பானது இழுத்துக் கொள்ளுகிறது இல்லையா? தேவன் ஒருபோது எந்த ஒரு மனிதனையும் கட்டாயமாக இழுக்கிறவர் அல்ல. கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி தம்மிடத்திலே வர செய்கிறவர் அல்ல. ஆனால் அவர் அன்பினால் இழுக்கிறார். பாடலிலே இவ்வாறு பக்தன் பாடி இருக்கிறான். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவதயவே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவதயவே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே அவர் எடுத்துக்கொண்டார், கட்டாயப்படுத்தி அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து இவ்வாறாக ஒரு வார்த்தையை கூறி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார். கவனமாக கேட்போம். என்னை அனுப்பின
பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஒருவன் இயேசுவிடத்தில் வர வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் அந்த மனிதனை இழுத்து கொள்ள வேண்டும். அப்ப பிதாவாகிய தேவன் இழுத்துக்கொள்ள வேண்டுமானால் அந்த பிதாவாகிய தேவன் எப்படி இழுத்துக் கொள்ளுகிறார்? அன்பினால் இழுத்துக் கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பல முறை தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்தார். பல தேவ மனிதர்கள் மூலமாக எச்சரிக்கையை கொடுத்தார். ஆனாலும் கூட அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகவேதான் அவர் கூறினார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் கட்டி இழுக்கிறேன். எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை, நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு வார்த்தை அல்லவா? அந்த பிதாவாகிய தேவனிடத்திலே அந்த பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், நம்மை இழுக்காவிட்டால் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பலாயிரம் ஜனங்களுக்கு, எண்ணற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தரை உயிரோடு கூட எழுப்பினார், எண்ணற்ற அற்புதங்கள் செய்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு அற்புதங்களை செய்த போதும் ரட்சிக்கப்பட்டவர்கள் வெகு சிலர் தான். அந்த அற்புதங்களை பார்த்த அனைவரும் ரட்சிக்கப்படவில்லை. வேதம் என்ன கூறுகிறது? என் பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இயேசுவிடத்துல வர முடியாது, இல்லையா? ஆகவேதான் அன்பின் கயிறினால் பிதாவாகிய தேவன் நம்மை கட்டி இழுக்கிறார். நீங்களும் நானும் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்றால், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்றால், அதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் தேவனுடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தாயார் வாழ்ந்து வந்தார்கள். அந்த தாயாருக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகள் என்ன செய்தால், எப்படியோ தன் தாயை விட்டு வழி விலகி தவறான பாதையிலே சென்று தன்னை கெடுத்துக் கொண்டார். இரவு விடுதிகளுக்கு சென்று ஆட்டம் பாட்டத்திலே கலந்து தன்னை கெடுத்து தன் எதிர்காலத்தை அவள் நாசமாக்கி கொண்டார். தாய் பல இடங்களிலே தேடினாள், தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக தாய் என்ன செய்தால், அந்த இங்கிலாந்து தேசத்திலே இது காணப்பட்ட பட்டணத்திலே எத்தனை இரவு விடுதிகள் இருக்கிறதோ அந்த விடுதிகள் அனைத்திற்கும் சென்று அறிவிப்பு பலகையிலே எழுதி வைத்தார். என்ன எழுதி வைத்தார்? என் அன்பு மகளே மேரி, இன்றும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உடனடியாக என்னிடத்தில் திரும்பி வா என்று எழுதி வைத்தார். இந்த வாலிப பெண் என்ன செய்தால், வழக்கம் போல ஒரு இரவு விடுதிக்கு சென்றான். செல்லும் போது அந்த அறிவிப்பு பலகையிலே ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அதை வாசிக்கலாம் என்று எண்ணி இவள் அதை வாசித்து பார்த்தார். அப்படி வாசித்த போது அதிலே எழுதப்பட்டிருந்தது, என் அன்பு மகளே மேரி, நீ எங்க இருந்தாலும் உடனடியாக நீ திரும்பி வா, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், இன்றும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. கீழே அவருடைய தாயாருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்தவருடைய அவருடைய உள்ளம் உடைந்தது. அவள் என்ன செய்தால், உடனடியாக தன் வீட்டிற்கு திரும்பி வந்து தன் தாயை அணைத்து கொண்டார். அம்மா, உன் அன்பு என்னை இழுத்திருக்கிறது, உன் அன்பை விட்டு நான் எங்கும் போக முடியாது, வழிதப்பி போனேன், பாதை விலகி போயிருந்தேன், ஆனால் உம்முடைய அன்பானது என்னை மறுபடியும் உன்னிடத்தில் இழுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இனிமேல் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லி தன் தாயாரோடு அவள் வாழ்ந்தார் என்று நடந்த சம்பவம் என்று கூறுகிறது. இதே போலதான் தேவன் என்ன செய்தார், பல தீர்க்கதரிசிகளை, தேவ மனிதர்களை அனுப்பியும் மனிதர்கள் சொல் கேளாமல் போன போது, தேவனுடைய அன்பை புரியாமல் போன போது, தேவன் ஒரு கயிறை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒரு அன்பின் கயிறு. அவர்தான் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்கிற கயிறு. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. தேவனுடைய அன்பு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே உங்களையும் என்னையும் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு, இவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்கள், இவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று தேவன் உங்களையும் என்னையும் உதாசீனம் செய்யாதபடிக்கு அவரிடம் எடுத்துக்கொண்டார் அல்லவா? அது எப்படி எடுத்துக்கொண்டார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அன்பின் கயிறு இந்த உலகத்திற்கு வராமல் இருந்திருந்தால்
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறவாமல் இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி மரிக்காமல் இருந்திருந்தால், உங்களையும் என்னையும் இழுக்க, கட்டி இழுப்பதற்கு, தேவனிடத்திலே கொண்டு செல்வதற்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு கயிறும் இல்லை. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை அன்பினால் கட்டி இழுத்தார். அதே தேவன் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து என்னும் அன்பின் கயிறால் கட்டி இழுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்ளுகிறோம் என்றால், தைரியம் உள்ளவர்களாய், சந்தோஷம் உடையவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாய் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்றால், உங்களை என்னையும் தேவனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அன்பின் கயிறு கட்டி இழுத்து கொண்டு போய் சேர்த்து விட்டு இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? அப்படிப்பட்ட அன்பின் கயிறாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் தந்த அந்த பிதாவை நோக்கி என்னை இழுத்துக் கொள்வதற்காக குற்றமற்ற, பாவமற்ற, பரிசுத்தராகிய உன்னதமான உம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே கொலை செய்யும்படி, மரிக்கும்படி, அவமானப்படும்படி ஒப்பு கொடுத்தீரே. நான் என்ன செய்வேன்? அதற்கு ஈடாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை தொழுவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.